வணக்கம். நம்ம ஜனநாயகத்தோட இதயமே இந்த தேர்தல் தான், சரிதானே? அந்த இதயம் ரொம்ப நேர்மையா, எந்த பிரச்சனையும் இல்லாம துடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நடைமுறையில சில விதிமீறல்கள் நடக்கும்போது நாம என்ன பண்றோம்? நம்மில் பலருக்கும் ஐயோ இத போய் யார்கிட்ட சொல்றது அப்படிங்கிற ஒரு குழப்பம் தான் முதல்ல வரும். ஆனா இன்னைக்கு உங்க கையில இருக்கிற அந்த ஸ்மார்ட் போனையே ஜனநாயகத்தை காக்கிற ஒரு பெரிய ஆயுதமா எப்படி மாத்துறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இது வெறும் தகவல் மட்டும் இல்லைங்க, இது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்குமான ஒரு பவர்ஃபுல் கையேடு. வாங்க உள்ள போலாம். சும்மா ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்களேன். உங்க ஏரியாவிலேயே உங்க கண் முன்னாடியே ஒருத்தர் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாரு. இல்லனா மதத்தையோ சாதியையோ சொல்லி ஒருத்தர் வெறுப்பு பிரச்சாரம் பண்றாரு. அந்த ஒரு நிமிஷம் நீங்க என்ன செய்வீங்க? நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி போயிடுவீங்களா? இல்ல யார்கிட்டயாவது சொல்லணும்னு நினைப்பீங்களா? அப்படி நினைச்சா யாருக்கு சொல்வீங்க? எப்படி சொல்வீங்க? பாத்தீங்களா? இந்த சின்ன கேள்விக்கான பதில்ல தான் நம்ம ஜனநாயகத்தோட உண்மையான பழமே அடங்கியிருக்கு. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், இதுக்கெல்லாம் புகார் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு நிறைய அலையணும்னு. ஆனா உண்மை அது கிடையவே கிடையாது. இந்திய தேர்தல் ஆணையம் நமக்காகவே, அதாவது சாதாரண குடிமக்களுக்காகவே சில சூப்பரான சக்தி வாய்ந்த கருவிகளை உருவாக்கி தந்திருக்கு. அதை நம்ம சரியா பயன்படுத்துறது நம்ம உரிமை மட்டுமல்ல, அது நம்மளோட கடமையும் கூட. அந்த கருவிகளை எப்படி சரியா திறமையா எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்துறதுன்னு தான் இப்ப இந்த கருவி பெட்டியை திறந்து பார்க்க போறோம். சரி, இந்த விளக்கத்துல இந்த 5 முக்கியமான பகுதிகளை பத்தி ஒன்னொன்னா ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். முதல்ல ஒரு நேர்மையான தேர்தல்ல நம்மளோட பங்கு என்னன்னு ஆரம்பிச்சு, அப்புறம் அந்த சிவிஐஜி செயலி, அதுக்கப்புறம் ஆன்லைன் முறைகள், நேரடியா எப்படி புகார் கொடுக்கறது, கடைசியா ரொம்ப முக்கியமா புகார் கொடுக்கறதுக்கான சில பொன் விதிகள் வரைக்கும் நம்ம ஆழமா புரிஞ்சுக்க போறோம். பகுதி 1, நேர்மையான தேர்தல்ல உங்க பங்கு. முதல்ல இந்த அடிப்படையை நல்லா புரிஞ்சுப்போம். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும், அது நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், இல்ல ஒரு வேட்பாளரா இருக்கலாம், ஏன் ஒரு அரசியல் கட்சிக்கே கூட தேர்தல் விதிமீறல்களை பத்தி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் கொடுக்க முழு உரிமை இருக்கு. இது ஏதோ நமக்கு கொடுக்கிற ஒரு சாய்ஸ் கிடையாது. இது ஜனநாயகத்துல நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான பொறுப்பு. நீங்க கொடுக்கிற ஒரு சின்ன புகார் கூட ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். சரி, இப்ப நம்ம கருவி பெட்டியில இருக்கிற முதல் மற்றும் மிக முக்கியமான, சொல்லப்போனா ஒரு பிரம்மாஸ்திர மாதிரி ஒரு கருவிக்கு வருவோம். அதோட பேரு சி விஜில். இந்த பேர்லே விஷயம் இருக்கு. சீனா சிட்டிசன், அதாவது குடிமகன். விஜில்னா விழிப்புணர்வு, கண்காணிப்பு. ஆக இது குடிமக்களோட கண்காணிப்புக்கான ஒரு மொபைல் செயலி. தேர்தல் விதிமீறல் நடக்கும்போதே அந்த இடத்துல இருந்தே போட்டோவோ வீடியோவோ எடுத்து புகார் கொடுக்கிறது உதவுது. நீங்க வேற எந்த வழியில புகார் கொடுத்தாலும் இவ்ளோ வேகமா கொடுக்கவே முடியாது. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இதை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சுலபம். உங்க ஸ்மார்ட் போன்ல இந்த செயலியை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. விதிமீறலை பாத்தீங்களா, உடனே செயலியை திறங்க, அது ஒரு போட்டோ எடுங்க, அல்லது அதிகபட்சம் 2 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு வீடியோவா பதிவு பண்ணுங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னு சுருக்கமா 1-2 வரியில டைப் பண்ணி அனுப்புங்க. அவ்வளவுதான். இதுல ஒரு சூப்பரான விஷயம், நீங்க யாருன்னு காட்டிக்க விரும்பலைனா உங்க அடையாளத்தை மறைச்சு கூட புகார் அளிக்கலாம். ஆனா இதுல ஒரு மேஜிக் இருக்கு. நீங்க போட்டோ அல்லது வீடியோ எடுக்கும்போதே அது உங்க இருப்பிடத்தை ஜிபிஎஸ் மூலமா தானாவே பதிவு செஞ்சிடும். இதனால உங்க புகார் மறுக்கவே முடியாத, ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு ஆதாரமா மாறிடும். அப்புறம் யாரும் இல்ல இதுங்க நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகவே முடியாது. இப்போ பாருங்க, இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த 100ங்கிற நம்பர் தான் சி விஜிலோட மிகப்பெரிய சக்தி. நீங்க புகார் கொடுத்த வெறும் 100 நிமிடங்களுக்குள், அதாவது 1 மணி நேரம் 40 நிமிஷத்துக்குள்ள தேர்தல் ஆணைய அதிகாரிகள் உங்க புகார் மேல நடவடிக்கை எடுப்பாங்கன்னு உறுதியளிக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு சினிமா இன்டர்வல் நேரத்துக்குள்ள ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. உங்க புகார் நேரா பறக்கும் படைக்க அனுப்பப்படும். அவங்க அந்த இடத்துக்கு வருவாங்க, விசாரிப்பாங்க, அறிக்கையை திருப்பி அனுப்புவாங்க. இந்த மொத்த ப்ராசஸும் இந்த 100 நிமிஷத்துக்குள்ள நடக்கும். இது ஒரு நம்ப முடியாத வேகம் இல்லையா? சரி, எந்த மாதிரியான புகார்களை இந்த சிவிஜில் மூலமா அனுப்பலாம்னு ஒரு சின்ன லிஸ்ட் பார்க்கலாம். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, சேலை, குக்கர்னு பரிசு பொருள் கொடுக்கறது, மதுபான விநியோகம் பண்றது, அப்புறம் மதம், சாதி பேர்ல பேசி மக்கள் கிட்ட பதற்றத்தை உருவாக்குறது, அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பிரச்சாரம் பண்றது, இந்த மாதிரி தேர்தல் நடத்தை விதிகளை மீற எல்லா செயல்களையும் நீங்க உடனுக்குடன் புகார் அளிக்கலாம். இந்த தேர்தல் நடத்தை விதிகள், அதாவது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்னா என்னன்னு குழப்பிக்காதீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, தேர்தல் தேதி அறிவிச்சதுல இருந்து ரிசல்ட் வர்ற வரைக்கும் கட்சிகளும் வேட்பாளர்களும் எப்படி நடந்துக்கணும்னு தேர்தல் ஆணையம் போட்டிருக்கிற ரூல்ஸ் புக் தான் அது. அதை மீறினா இந்த சிவிஜில் மூலமா நம்ம தாராளமா புகார் கொடுக்கலாம். சிவிஜில் ஸ்பாட்ல நடக்கிற விஷயத்துக்கு ஒரு சூப்பரான வழி. ஆனா எல்லா புகாரையும் அதுல கொடுக்க முடியாது. சில புகார்களுக்கு நமக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படும், சில ஆதாரங்களை இணைக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நேரத்துல நம்ம கிட்ட வேற சில நம்பகமான வழிகளும் இருக்கு. அடுத்ததா நாம அந்த ஆன்லைன் மற்றும் தொலைபேசி முறைகளை பத்தி பார்ப்போம். இங்க நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, தேர்தல் ஆணையத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளம்.
உங்ககிட்ட நிறைய ஆதாரங்கள், பல பக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்து ஒரு முழுமையான விரிவான புகாரை பதியணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க eci.gov.inன்ற வெப்சைட்டுக்கு போய் அங்க பப்ளிக் கிரீவன்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல போய் உங்க புகாரை பதிவு செய்யலாம். இது கொஞ்சம் விரிவான புகார்களுக்கு ஏற்றது. இன்னொரு வழி ரொம்ப சிம்பிள். 1950 இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு தேசிய கட்டணமில்லா உதவி எண். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுது, இல்ல வாய்மொழியா ஒரு தகவலை சொல்லணும்னா டக்குன்னு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். அவங்க உங்க மாநில அதிகாரிகளோட உங்களை இணைச்சு உங்களுக்கு தேவையான உதவியை வழங்குவாங்க. இப்ப நாம பார்க்க போறது கொஞ்சம் சீரியஸான விஷயங்களுக்கு. இதுதான் சட்ட ரீதியா ரொம்பவும் வலுவான ஒரு முறை. அதாவது நேரடியா அதிகாரிகள் கிட்டயே புகார் கொடுக்கிறது. சில தீவிரமான விதிமீறல்களுக்கு இப்படி நேரடியா புகார் கொடுக்கிறது தான் சரியான மற்றும் சக்தி வாய்ந்த அணுகுமுறையா இருக்கும். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு தேர்தல் நடத்தும் அலுவலர் இருப்பாரு. அவரை தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அதாவது ROன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்ட தேர்தல் அதிகாரி இருப்பாரு. அவர் தான் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், அதாவது DEO. இவங்க தான் அந்தந்த பகுதியில தேர்தலை நடத்துறதுக்கு முழு பொறுப்பு. உதாரணத்துக்கு, ஒரு வேட்பாளர் தன்னோட வேட்பு மனுவுல தப்பான தகவலை கொடுத்திருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா, அந்த மாதிரி மிக தீவிரமான விதிமீறல்களுக்கு நீங்க இவங்ககிட்ட நேரடியா எழுத்துப்பூர்வமா புகார் கொடுக்கலாம். இப்படி கொடுக்கிற புகாருக்கு சட்டரீதியான பலம் ரொம்ப அதிகம். இது சாதாரண விஷயங்களுக்கு இல்ல, ரொம்ப முக்கியமான பெரிய புகார்களுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வழி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். நாம எல்லாரும் ஓட்டு போட போற அன்னைக்கு நம்ம வாக்குச்சாவடியில, அதாவது போலிங் பூத்ல ஏதாவது பிரச்சனைனா நாம எங்கேயும் அலைய தேவையில்லை. EVM மெஷின் சரியா வேலை செய்யல, யாராவது கள்ள ஓட்டு போட முயற்சி பண்றாங்க, இல்ல வாக்காளர்களை மிரட்டுறாங்கன்னா நீங்க உடனே அங்க இருக்கிற தலைமை அதிகாரிகிட்ட, அதாவது பிரிசைடிங் ஆஃபீஸர் கிட்ட புகார் கொடுக்கலாம். அவர் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவரோட கடமை. நீங்க தைரியமா அவர்கிட்ட விஷயத்த சொல்லலாம். சரி, இப்போ புகார் எப்படி கொடுக்கணும்னு எல்லா வழிகளையும் பார்த்துட்டோம். ஆனா நம்ம புகாரை அதிகாரிகள் சும்மா வாங்கி வச்சுக்காம அது மேல ஆக்ஷன் எடுக்கணும்னா நாம சில விஷயங்களை சரியா செய்யணும். இது குடிமக்களாகிய நம்மளோட கடமைகள். இந்த பொன் விதிகளை நாம சரியா பின்பற்றனா நம்ம புகார் நிச்சயம் கவனிக்கப்படும், குப்பைக்கு போகாது. 3 முக்கியமான விதிகள். 1, முடிஞ்ச அளவுக்கு ஆதாரம் கொடுங்க. ஒரு புகைப்படம், ஒரு சின்ன வீடியோ அல்லது ஒரு ஆடியோ பதிவு. இது உங்க புகாரோட வலிமையை பல மடங்கு அதிகமாக்கும். 2, ரொம்ப தெளிவா இருங்க. சும்மா மொட்டையா அவங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்லாம எந்த தேதி, எந்த நேரம், எந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு ரொம்ப துல்லியமா குறிப்பிடுங்க. 3, உண்மையா இருங்க. உங்க பெயர், உங்க ஃபோன் நம்பர் இதெல்லாம் சரியா கொடுங்க. அப்போதான் தேவைப்பட்டா அதிகாரிகள் உங்களை தொடர்பு கொண்டு மேல் விவரங்களை கேட்க முடியும். பயப்படாம உங்க விவரங்களை கொடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை. புகார் கொடுக்கிற உரிமைங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். அதை நாம ரொம்ப பொறுப்போடு பயன்படுத்தணும். ஒருத்தர் மேல இருக்கிற தனிப்பட்ட கோவத்துக்காகவோ இல்ல சும்மா ஒருத்தரை பழி வாங்கணுன்ற எண்ணத்துலயோ போய் புகார் கொடுத்தா அது விளையாட்டு இல்ல. வந்ததுக்கு ஒரு புகாரை போட்டுட்டு போவோம்னு நினைக்கக்கூடாது. இந்திய தண்டனை சட்டத்தின்படி அப்படி போய் புகார் கொடுக்கறவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால நம்ம உரிமையை உண்மையாவும் பொறுப்போடவும் பயன்படுத்துவோம். ஆக முடிவா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு உண்மையான புகாரும் ஒரு சின்ன செங்கல் மாதிரி. இந்த மாதிரி லட்சக்கணக்கான விழிப்புள்ள குடிமக்கள் வைக்கிற செங்கற்களை வச்சுதான் நம்ம ஜனநாயகத்தையே நம்ம ஒரு பாதுகாப்பு வேலி கட்டி காப்பாத்த முடியும். உங்க புகார் தேர்தலை நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடத்த உதவுது. இப்போ எல்லா கருவிகளும் உங்க கையில இருக்கு, வழிமுறைகள் உங்க மனசுல இருக்கு. இந்த தேர்தலை நேர்மையா நடத்த ஒரு விழிப்புள்ள குடிமகனா நீங்க என்ன செய்ய போறீங்க? அடுத்த முறை ஒரு விதிமீறலை பார்க்கும்போது வெறும் பார்வையாளரா இருக்க போறீங்களா, இல்ல ஜனநாயகத்தோட ஒரு உண்மையான காவலரா மாற போறீங்களா? யோசிங்க, செயல்படுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோவை முழுமையா பார்த்ததற்கு நன்றி. நீங்க பிக் விக் கன்சல்டன்சி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா எந்த தலைப்புல நாங்க வீடியோ பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப முக்கியமா இந்த யூடியூப் இணைப்பை உங்க நண்பர்கள், உறவினர்கள், உங்க வாடிக்கையாளர்கள் எல்லாருக்கும் அனுப்பி அவங்களையும் இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்க. நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைச்சா இந்த வீடியோவோட லிங்கை உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வைக்கலாம். ஒவ்வொரு குடிமகனும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. நன்றி.